ரகசிய ஓட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கத்துக்கு மாறாக விறுவிறுப்பாக நடக்கும் ஈரோடு கிழக்கு வாக்குப்பதிவு லீட் எடுக்கிறதா நாம் தமிழர் கட்சி. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே நார்மல் தேர்தலை விட இடைத்தேர்தல்கள்ல கொஞ்சம் வாக்கு பதிவு அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும். ஆனா சிட்டி கான்ஸ்டிடியூன்சிஸ் நம்ம எடுத்துக்கிட்டா பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது. அதுலயும் ஈரோடு கிழக்கு அப்படிங்கிறது ஒரு நகர்ப்புறமான ஒரு தொகுதி தான். முழுக்க முழுக்க ஈரோடு கார்பரேஷனுக்குள்ள வர்றதுனால இது ஒரு அர்பன் தொகுதி தான். சோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதியிலேயே காலையில 9 மணி நிலவரப்படியே கிட்டத்தட்ட 11% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. இது இன்னும் மத்தியத்துக்குள்ள போகும்போது கிட்டத்தட்ட 40% வாக்குகள் எல்லாம் தொற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்பொழுது வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாகவும் வேகமாகவும் ஈரோடு கிழக்குல வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இயல்பாகவே ஈரோடு கிழக்குல கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலையே திமுக 55% வாக்குகளை வாங்கியிருக்காங்க பொழுது மீதி 45% வாக்குகள் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும். அதுவும் இடைத்தேர்தல் அப்படிங்கும் பொழுது ஒரு 40%க்கும் அதிகமான வாக்குகள் திமுகவுக்கு எதிராக இருக்கும் அப்படின்ட்டு கணக்கிட்டா அந்த வாக்காளர்களுமே வேகமாக விறுவிறுப்பா வந்து வாக்களிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. சோ அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான விடை ஆம் அப்படின்னா நிச்சயமாக அது நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை மிகப்பெரிய அளவு உயர்த்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஈரோட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களும் சரி, இது ஒரு பாசிட்டிவ் சைனா தான் தெரியுது. நாம் தமிழர் கட்சிக்கு பெரும்பாலான வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் லீடு கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா இறுதியான முடிவு அப்படிங்கிறது வருகிற 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் போதுதான் தெரியும். ஆனா இப்பவே பல சிக்னிபிகண்டான ஒரு சில நகர்வுகள் ஈரோடு கிழக்குல நடக்கிறத பார்க்கும் பொழுது திமுக கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்காங்களோ அப்படிங்கிற தகவலும் வருது. அதற்கு ஏற்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை பொறுப்பாளரான பேரறிவாளன் அங்க இருக்கக்கூடிய திமுக பூத் ஏஜென்ட்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கான பூத் ஏஜென்ட்ஸ் அங்க உட்கார விடாம அடித்து துரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களையும் சொல்றாரு. சோ இவை அனைத்தையுமே பார்க்கும்போது திமுக கொஞ்சம் ஆட்டம் கண்டு போய் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் தவிர்க்க முடியல. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய லீடு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதும் மக்கள் மத்தியில எழுதுற கேள்வியா இருக்கு. சோ எது எப்படியோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தனித்து தைரியமாக திமுகவை எதிர்த்து சண்டை செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாக்குப்பதிவும் விறுவிறுப்பா நடப்பது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக தான் பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.